ஜென்டில்மேன் ரிலீஸ் ஆனப்போ என்னோட வயசு என்ன? மறப்போம் மன்னிப்போம். 23, 24, 26. நம்ம காம்போல தமிழ்ல மட்டும் எத்தனை படம் மியூசிக் பண்ணியிருக்கீங்க? 5. Correct. 1 point for romance. What is Michael Jackson to you? இன்ஸ்பிரேஷன். ரோமியோ ஆட்டம் போட்டால் ஆர் சிக்குபுக்கு ரயிலே. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சார்? சிக்கு புக் ராய். முக்காபுலா கொரியோகிராஃப் பண்ணது கஷ்டமா, வெண்ணிலவே கொரியோகிராஃப் பண்ணது கஷ்டமா? இல்லப்பா, அது பண்ணும் போது தெரியல. ஏன்னா நமக்கு ஃபுல்லா கொடுத்துட்டோம், எல்லாத்துக்குமே ஒன்னதான் பண்ணுவோம். ரெண்டுமே கஷ்டம் தான். சார் நாங்க ஆட ட்ரை பண்ணும்போது தான் சார் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இல்ல ரெண்டுமே பிகாஸ் ரெண்டுமே வேற வேற ஜானர். ஆக்சுவலா நான் வந்து சார் வந்து ரோஜா படம், ஏன்னா நம்ம கோரியோகிராஃப் பண்றதால அப்போ அந்த ஃபர்ஸ்ட் சாங் அது நம்ம அந்த சவுண்டிங்ல அந்த சவுண்டிங் கேட்டோன்னே எந்த பாட்டு ஃபர்ஸ்ட் ருக்குமணியும் ருக்குமணி. ஸோ ராஜு தான் ஆடினாரு, அப்பா கோரியோகிராஃப் பண்ணதுனால கேட்டோன்னு அப்பவே ஒரு எல்லாருக்குமே ஒரு என்ன இப்படி ஒரு சவுண்டு புதுசா இருக்கே அப்படின்ட்டு. நம்ம நார்மலா நம்ம கிரிக்கெட் எல்லாம் விளையாடிட்டு இருப்போம், அப்படி திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்டு நான் அப்பா வந்துட்டு எல்லாரும் சும்மா இருங்க ரியல்ஸ் எல்லாம் பண்ணணும்லாம் சொல்லுவார். பட் கேட்டோன்னா இது ஒரு புதுசா இருந்துச்சு. அப்போவே நமக்கு பிரமிப்பு தான். ஸோ அதுலயே நமக்கு ஆரம்பிச்சிடுச்சு யார் இது யார் இது யார் இது அப்படின்ட்டு. தென் ஹிஸ்டரி ஃபேண்டாஸ்டிக். அண்ட் அவருடைய ஒரு பாடல்ல வந்து நீங்க ஆட போறீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே வாட் வாஸ் யுவர் ரியாக்ஷன்? ஐயோ, அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த சிக்கு புக் கேட்டோன்னு ஒரு மாதிரி புதுசா இருந்துச்சு. ரொம்ப இது வேற மாதிரி இருக்கு, நார்மலா இல்லையே இது பாட்டெல்லாம். அப்புறம் புது சிங்கர்ஸ் எல்லாம் சார் வந்து புதுசா இது பண்றாரு, இந்த சவுண்டிங் புதுசா இருக்கு, இது எப்படி பண்றது? அப்புறமா அந்த பாடுறவரோட எக்ஸ்பிரஷன் நமக்கு வரணும், அது எப்படி பண்றதுன்னு ரொம்ப ஒரு அப்போ நான் ஆட போறதுனால ரசிப்போட இது எப்படி நம்ம ஜஸ்டிஃபை பண்ண போறோம், எப்படி இருக்க சாங்கு திடீர் அந்த. அப்புறமா தேர்ட் பிஜிஎம்ல ராஜு வந்து ஆடுறாரு, ஒரு மாதிரி நமக்கு இது எப்படி நம்ம வந்து இதுக்கு ஜஸ்டிஃபை பண்றது தான் மெயினா இருந்துச்சு எங்களுக்கு அந்த பிரமிப்பு. நான் பண்ணாத பாட்டு கேட்கும் போதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், நான் பண்ண பாட்டு கேட்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கும். இது எப்படி நம்ம ஏன்னா அந்த சவுண்ட் லெவல்ல அப்படி இருக்கிறதால, வேர்ல்ட் கிளாஸ் லெவல்ல இருக்கிறதால இவ்வளவுலாம் எங்க கொடுக்க முடியல, நம்ம ரேஞ்சுக்கு தான் கொடுக்க முடியும். பிரபுதேவா சார் உங்களுக்கு தெரியும்ல, ரஹ்மான் சார் இப்ப டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. நான் பார்த்தேன், சாங் பார்த்தேன். ஐலாண்ட்லாம் ரொம்ப நல்லா சாண்டி இருந்துச்சு. புடிச்சு இழுத்து விட்டாரு. இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு ஆடியோ லான்ச்ல அந்த சைடே போகாதீங்க ப்ளீஸ், வாங்க இங்க டான்ஸ் உட்கார்ந்து. அவர்தான் ஆக்டர், அவர் அவர் டான்சர் ஆக்டர். பார்த்தாரு அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் ஒரு லைன் கேட்கலாம். வெரி நைஸ், இட் வாஸ் வெரி ஜாலியா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சது. வெரி ஸ்டைலிஷா கியூட்டா இருந்துச்சு. பெருந்தர்மா. If you had to describe பிரபுதேவா சார் ஒரு வார்த்தையில, அந்த வார்த்தை என்னவா இருக்கும்? எனர்ஜி. நீங்க? சைலண்ட் பட் வயலண்ட். நான் ஒத்துக்கிறேன், நான் இத பாத்துர்க்கேன் நிறைய இடத்துல. சைலண்ட் பட் மியூசிக் இஸ் லைக் சூப்பர். இல்ல வயலண்ட்னா நான் வந்து கேரக்டர்ல சொல்ல அந்த மாதிரி. அதுதான் நான் ஒரு பட்டன் பிரஸ் பண்ணா வருது, அது உடைக்கவே தேவையில்ல சார். ஆனா but உங்களுடைய you need to have that energy to deliver and mix and master. அதே எனர்ஜி வேணும். சோ அதனால தான் உங்களுடைய எனர்ஜியை கன்சர்வ் பண்ணிட்டு கம்மியா பேசுறீங்களா சார்? ஆமா.